அப்பா ஸ்னேகா ஐயோ, நீங்க பயப்படாதீங்க மாப்ள. ஒன்னும் ஆகாது மாமா. நீங்க பயப்படாதீங்க மாப்ள. என்னங்க அழாதீங்க. சிஸ்டர், அப்பாக்கு என்னாச்சு? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஐயோ, என்ன? அப்பா, கடவுளே, மாமாவை எப்படியாவது காப்பாத்து. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன என்ன தெரியல. ஒன்னும் ஆகாது. இப்ப என்ன பண்றது? சரியாயிடுமா? டாக்டர் டாக்டர் பயப்படாதீங்க. ஒன்னும் ஆகாது மாமா. விஜய், டாக்டர் டாக்டர், அப்பாக்கு ஏன் இப்படி பண்ணுது? என்ன ஆச்சு டாக்டர்? நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு விஜய். என்ன வேணாலும் நடக்கலாம். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அப்பாவை எப்படியாவது காப்பாத்துறீங்க டாக்டர். எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ப்ரே பண்ணுங்க. டாக்டர், என்னங்க என்ன இப்படி சொல்றாங்க? இந்த நிலைமையிலயும் வேதா கிட்ட சொல்லலைன்னா ரொம்ப தப்பாயிரும் மாப்ள. அவளுக்கு உடனே கால் பண்ணுங்க. இப்ப அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க அத்தை. இப்ப அவங்க கிட்ட சொல்லி அதிர்ச்சியில அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. அவங்க கூட நம்ம வீட்ல இருந்து யாராச்சும் இருந்தா பரவாயில்ல. அவங்க தனியா இருக்காங்க. இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அத்தை, ப்ளீஸ். என்னங்க வித்யா, நீ எப்படிங்க? இந்த ரஞ்சித் மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு. உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. உனக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயந்து தான் நான் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. வித்யா, அவன் உன்னை பிளான் பண்ணி ஏமாத்த தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, உன்னை மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் ராஸ்கா. அவனை நான் விட மாட்டேன். அவனுக்கு அத்தனை பேரை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். அவசரப்படாத சஞ்சய். அவன் ரொம்ப தப்பான ஆளா இருக்கான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் எது வேணாலும் செய்வான். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம். இல்ல வித்யா, அவங்களெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. சொல்றத கேளு சஞ்சய். இந்த இடமே சரியில்லை. இங்க நமக்கு என்ன நடந்தாலும் வெளியில யாருக்குமே தெரியாது. இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வா வா சஞ்சய்.
என்னாச்சு சஞ்சய்? தெரியல வித்யா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஷோ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீயே இப்படி கெடுத்துக்கிறிய வித்யா. கல்யாண பொண்ணா வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்காம இவனை காப்பாத்த இந்த நேரத்துல ஏன் இங்க வந்த? அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு பாசம் ரொம்ப தப்பா இருக்கு. வாய மூட பொறுக்கி. உன்னைய மாதிரி அயோக்கிய ராஸ்களுக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். எனக்கா தண்டனையா? எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நினைச்ச யாருமே இப்ப உயிரோட இல்ல. என்ன மிரட்டறியா? ச்சே, உண்மையாதான் சொல்றேன். இவனை மட்டும்தான் போட்டு தள்ளலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப இவன் கூட சேர்ந்து நீயும் மேல போற. எனக்கு தான் ஒரு பெரிய பிசினஸ் டீல் மிஸ் ஆகுது. அது பரவாயில்ல, நான் அதை அடுத்த கல்யாணத்துல பாத்துக்கிறேன். அடிங்கடா அவனை. சஞ்சய், நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும் சஞ்சய். இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். வா சஞ்சய், வா. சரி வா. வா. டேய் டேய், விட்டாதீங்க, புடிங்கடா அவங்கள. டேய் நில்லுங்க. எங்க போனா இவன்? இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இவன் இருக்க மாட்டானே. பேராண்டி, பேராண்டி, பேராண்டி. தாத்தா, ஏய்யா, என் பேர ஆளையே காணோம். எங்கேயா போனா? அது சொல்லியா? தெரியல தாத்தா. என்னையா சொல்ற? மதியத்துல இருந்தே ஆளை காணும் தாத்தா. என்கிட்டயும் சொல்லிட்டு போல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு தாத்தா. ஆனா அவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. தாத்தா, ஏன் அலறீங்க? அவன் வந்துருவான் தாத்தா. அவன் இங்கிருந்து போனதுக்கு நான் தான் ஐயா காரணம். என்ன தாத்தா சொல்றீங்க? இல்ல, இருந்த சொத்துல எனக்கே 300 ஏக்கர் கொடுத்துட்டீங்க. மிச்சம் இருந்ததுல வித்யாவுக்கு 150 ஏக்கர் கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன தாத்தா மிஞ்சும்? நிறுத்தியா? உன்னை எப்படி மாத்த முயற்சி பண்ணாலும் உன் அம்மா புத்தி மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது பாத்தியா? அவன் பேசின விஷயம் தப்புதான். அதுக்காக நான் அவங்கிட்ட அம்புட்டு கோபப்பட்டிருக்க கூடாதியா? அவன் வேற எங்கேயோ போயிருக்கான் தாத்தா. வந்துருவான், தைரியமா இருங்க. சரி. வித்யா,
இப்படி போலாம். ம். இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? வித்யா உட்காரு. நீ உட்காரு. டேய் அந்த பக்கம் போய் பாருங்கடா. இங்க தான் இருக்கீங்களா? உங்க கதையை முடிச்சிட்டு டேய் இங்க வாடா. என்னாச்சுண்ணே? ஸ்மோக்கிங் கேஸ் போட்டிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போய் காணா பணமாக்கிடலாம். சூப்பர் ஐடியா. மிஸ் ஆயிட்டாங்கடா. என்னடே சொல்ற? புகை எப்படியும் தலைக்கு ஏறி இருக்கும். ரொம்ப தூரம் தப்பிச்சு போக முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. விடியறதுக்குள்ள பிடிச்சிடணும். வாங்கடா போலாம். சஞ்சய் சென்னைக்கு போயிட்டானோ? ஹலோ பாபி, சஞ்சய் தாத்தா வீட்ல இருக்கானா? ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னே வருது. இல்ல ப்ரோ, அது என்னடா ஆச்சு? மத்தியானத்துல இருந்து அவனை ஆளை காணும் ப்ரோ. எங்க போனான்னு தெரியல. பாபி, நான் சொல்ற விஷயத்த தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிடாத. என்ன ப்ரோ? நான் இப்போ அரசனூர் பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ரா. ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஐயோ, என்ன சொல்றீங்க ப்ரோ? சஞ்சய்க்கு விஷயம் தெரியுமா? தெரியும் பாபி. அவனும் வாணியும் கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. நைட் லேட் ஆயிடுச்சுன்னு வாணியை வீட்டுல விட்டு வரேன்னு அவன் கிளம்பி போனான். இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் அவன் அங்க வந்தானான்னு கேட்க கால் பண்ணேன். நான் வேணா வீட்டுல போய் விசாரிக்குவா ப்ரோ? இல்ல, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம். இந்த நேரத்துல அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்காது. அவன் வரவழியில ஏதோ லேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருவான். சரி ப்ரோ. வித்யா இன்னும் வரல. என்னால முடியல சஞ்சய். எனக்கு ஒரே மயக்கமா வருது. டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்கடா. ஏய் போடா, வாங்கடா.
என்னடா கிடைச்சிட்டாங்களா? தப்பிச்சிட்டாங்கண்ணே, எங்க தேடியும் கிடைக்கல. இல்லடா, எனக்கு தெரிஞ்ச கல்யாண மண்டபத்துக்கு எப்படியும் 5 கிலோமீட்டர் இருக்கு. அவ்வளவு தூரம் 2 பேராலையும் மயக்கத்தோட நடந்து போக முடியாது. எப்படியும் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். நல்லா தேடுங்க. அண்ணே, மாட்டி போகணும், பயமா இருக்குண்ணே. எஸ்கேப் ஆயிடலாம்ண்ணே. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாண்ணே. முதல்ல நாராயணனையும் அவன் பொண்டாட்டியும் அலர்ட் பண்றேன். என்னாச்சுண்ணே? ரிங்காவது எடுக்க மாட்டேங்கிறான்டா. சூப்பர் ஐடியா. நான் மண்டபத்துக்கு போறேன், நீங்க இங்கே இருங்க. இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க, நல்லா தேடுங்க. ஒருவேளை அவங்க உங்க கண்ணில் பட்டா 2 பேரையும் முடிச்சிருங்க. நான் அங்க மண்டபத்துல என் பிளான முடிச்சுட்டு தப்பிச்சு வந்துடுறேன். சரி, கிளம்புறேன். மண்டபத்துக்கு போகணும், இம்புட்டு நேரமாச்சு. இவ இன்னும் என்னதான் பண்றான்னு தெரியலையே. ஏண்டி, எம்புட்டு நேரமாச்சு, இன்னும் அவ என்னதாண்டி பண்ணிட்டு இருக்கா? எங்க வாக்கா? ஆமா, தெரிஞ்சா மட்டும் அப்படியே நீ சொல்லிருவ. எனக்குன்னு வந்து சேர்ந்த பார். அம்மா, ஏய், என்னாச்சு? அவ கண்ணாடி பாத்தியா? தெரியலையே. ஐயோ, போய் எங்கயாவது சீக்கிரமா தேடி பாரு. சரிம்மா. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. அவன் கூட போயிட்டாளா? ஐயோ கடவுளே, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா, எங்க காணுமா? ஐயோ, எங்க போனானே தெரியலையே. என்ன நீலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ, இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போதியா? மண்டபத்துக்கு வர சொல்லி போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. நீ என்ன இங்க புலம்பிக்கிட்டு நிக்கிற? போற மானம் வீட்டோட போகட்டுயா, மண்டபத்துக்கு வந்து அசிங்கப்பட சொல்றியா? என்ன சொல்ற நீ? உன் மருமக அந்த ஜமீன்தார் பேரன் கூட ஓடி போயிட்டா. ஏய் இல்ல, நீ அடிச்சாலும் அதுதான் நெசம். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு. அம்மா, என்னம்மா உளர்ற? ஆமாண்டா, நேத்து அவ அம்மா சமாதிக்கு போனேன்னு சொன்னாலே அதெல்லாம் சுத்த போய். அவன் கூட போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். வெளியில சொன்னா வில்லங்க மாறுமேன்னு தான் நான் பொல்ல கடிச்சிட்டு இருந்தேன். திரும்பி வந்துட்டாலேன்னு நிம்மதியா இருந்தா இப்பெல்லாம் தெரியுது. 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு அவ வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுல அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டா. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பார், ஏன் மருமக அந்த மாதிரி பண்ண மாட்டா? கண்ணா, நீ போய் தெரிப்பா. பாத்துட்டு வரேன்பா. ஐயோ, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? இந்த ஊரே என்ன பார்த்து காரி துப்ப போகுதே. என் பொண்ணுக்கு எப்படி நல்ல சம்மந்தம் வர போகுது? இங்க பார், சும்மா புலம்பிட்டு இருக்காத. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நான் தேடி பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. வித்யா, வித்யா, வித்யா. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லம்மா. இல்லாதவள தேடினா எப்பறா கடப்பா? இரு இரு, அவ போய்ட்டாடா. இரு நீலா, இருமா. ஏய், பெரிய ஐயாவுக்கு போன் போறா. இதோ பண்றப்பா. பா, என் போன்ல இருந்து 2 நம்பர் கால் போயிருக்குப்பா. வித்யா தான் பண்ணிருப்பாளோ? அவதான் பண்ணிருப்பா.
அவனுக்கு போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லிருப்பா. நீலா கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? கண்ணா அந்த 2 நம்பருக்கு போனை போடு. தோ பண்றேன்ப்பா. பா சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சுவிட்ச் ஆஃப். நான் தான் சொன்னேனே, கேட்டீங்களா? அவளை போய் ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளைன்னு நம்புனீங்க. இப்ப நம்ம எப்படி வெளியில தலை காட்டுறது? ஐயோ நீலா கொஞ்ச நேரம் புலம்புறது நிறுத்துறியா? வெளியில மண்டபத்துக்கு போறதுக்கு கார் நிக்குது. நீயும் சுமதியும் முதல்ல மண்டபத்துக்கு கிளம்புங்க. அங்க போய் எங்களை என்னையா பண்ண சொல்ற? ஊர் முன்னாடி போய் அசிக்கப்பட்டு நிக்க சொல்றியா? ஓ நீலா, நானும் கண்ணனும் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். முடிவு பண்ண மாதிரி கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, என்னால அங்க போய் தனியால சமாளிக்க முடியாது. நலங்கு வைக்கும் போது எல்லாரும் என்னென்ன பேசினாங்க பாத்துட்டு தானே இருந்த. இப்ப நான் மட்டும் அங்க போய் சீப்பாட்டி நிக்கணுமா? நீயும் கூட வா. என்ன நீலா புரியாம பேசுற? ஆமாப்பா, அம்மா இருக்கிற பதட்டத்துல அவங்களே உழைடுவாங்கப்பா. நீங்க போய் சமாளிங்க, நான் தேடி கூட்டு வரேன்ப்பா. இல்லப்பா நீ மட்டும் எப்படி? நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் வித்யாவை கூட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி சரி, அதான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான்ல. போலமாம இருக்கு, கிளம்பணும், ரெடி ஆகும். ஆமா, போன உடனே மண்டபத்துல அப்படியே வந்து நிக்க போறாவ. போச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இருக்கிற மாடவெல்லாம் போச்சு.